ஹே காய்ஸ், ரஜினி நடித்த ஜெயிலர் படத்தில் வர சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் வருமன் இருக்கிற இடத்துக்கு சுருட்டை எடுத்துக்கிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கல்லுக்கிட்ட செடி இருக்கும், செகண்ட் ஃப்ரேமில் வந்து செடி இருக்காது, தேர்ட் ஃப்ரேமில் செடி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் செடி இருக்கும், ஆனால் செடி இருக்காது. ரஜினியோடைய இன்ட்ரோ சீனை காட்டும்போது சாமி ரூம்ல இருந்து தான் காட்டியிருப்பாங்க. சாமி ரூம்ல இருந்து பேரனை பார்க்க வரைக்கும் ஒரே சீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேரனை பார்க்குற அந்த சீனை லாங் ஷாட்ல காட்டும்போது ரஜினி செப்பல் போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சாமி ரூம்ல இருந்து வெளியே வந்து எப்போ செப்பல் மாட்டினாரு? ரஜினி ஒரு அடியாள் கிட்ட பேசும்போது நோ பார்க்கிங்கிற போர்டு இருக்கும். அதே இது ரஜினி காய் வாங்குற அந்த ஃப்ரேம்ல நோ பார்க்கிங் போர்டு இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சில சீனுக்கு அப்புறம் திரும்ப நோ பார்க்கிங் போர்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ரஜினியை க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்டும்போது லைட் வெளிச்சம் இருக்காது. அதுக்கப்புறம் லாங் ஷாட்டில் காட்டும்போது ரஜினி பக்கம் ரொம்ப வெளிச்சம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரஜினி வந்து சரவணனை கொலை பண்ணும்போது யோகி பாபு வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ டைம் பார்த்தோம்னா 2:27 இருக்கும். ஆனால் அதே இது அடுத்த ஷாட்டில் ரஜினி வந்து ஒரு மூட்டையை இழுத்துட்டு வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 1 மணின்னு இருக்கும். ரஜினி வர சீன் வந்து 2:30 மணிக்கு மேலே தான் காட்டியிருந்துருக்கணும். ஆனால் இவங்க 1 மணின்னு காட்டியிருப்பாங்க. விடிவி கணேஷ் வந்து ரஜினி ஃபேமிலி மெம்பர் கூட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பக்கத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் இடம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஷாட்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்காது. ரஜினி வந்து ஒரு அடியாள்கிட்ட வந்து வருமனுடைய ஃபோட்டோவை காட்டுவார். அந்த ஃபோட்டோ வந்து டாக்டர்கிட்ட பேசுகிற அந்த ஷாட்டில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே இது ரஜினி ஃபோட்டோ காட்டும்போது வருமன்கிட்ட பேசுகிற ஷாட்டில் வச்சு எடுத்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரஜினி நடந்து வரும்போது க்ளோஸ்அப் ஷாட்டில் குப்பையாக இருக்கும். அதே இது லாங் ஷாட்டில் காட்டும்போது ரோடு வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபைட் நடக்க போகுதுன்னு பேரனை ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே படுக்க வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை காட்டியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் வரும். அதுக்கு முன்னாடியே கரண்ட் கட் ஆகிருக்கும். ஆனால் ஃபைட் சீன் அப்போ ஃபேன் மட்டும் ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரஜினி வந்து ஸ்டைலாக காரில் இருந்து கீழே இறங்குவார். காரில் உட்காந்துருக்கும் போது ஷர்ட்டை இன் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இறங்கி நிற்கும் போது ஷர்ட்டை இன் பண்ணி இருக்கிற மாதிரி அழகாக ஸ்டைலாக இறங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரஜினி வருமனை அடிக்கும்போது வருமனுடைய ரைட் சைடு தான் ரஜினி வந்து காலம் வச்சு மிதிச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் வருமன் வந்து எந்திரிச்சு நிற்கும் போது ரஜினியோடைய ஷூ பிரிண்ட் வந்து வருமனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வருமன் கிட்ட வந்து குரோனை பார்த்தாச்சுன்னு சொல்கிற அந்த சீனில் வந்து மாரிமுத்தோடைய டவல் வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் மாரிமுத்து ஃபோனில் பேசும்போது டவல் வந்து பாடி ஃபுல்லாக கவராக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் மாரிமுத்து டவலை டச் கூட பண்ணியிருக்க மாட்டார். இதெல்லாம் நான் இந்த படத்தில் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.